ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரொம்பவே காரசாரமான ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவக்காய் மாங்காய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆவக்காய் மாங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மரில் கிடைக்கும். அதாவது இந்த ஏப்ரல் மே மாதத்தில் இந்த மாங்காய் கிடைக்கும். அதை வச்சு தான் வந்து எப்படி ஊறுகாய் போடலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுனா நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆவக்காய் மாங்காய். இதை வந்து நாங்கள் கட் பண்ணியே தான் வாங்கினோம். ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் வாங்கும்போது கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணி வச்ச மாங்காய் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் வந்து 6 கப் இருந்தது. ஸோ இந்த கப்பில் வந்து 3/4 கப்பு கடுகை வந்து நல்லா பச்சையாக பொடி பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவு காரப்பொடி சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கல்லுப்பை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வேணும்னா கூட உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டேன்னா தான் ரொம்ப கஷ்டம். ஸோ கம்மியாக சேர்த்துட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அந்த கப்பில் வந்து ஒரு 1.5 கப் நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நீங்கள் ஓரளவு நல்லா ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொண்டைக்கடலையும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த ஊறுகாய் பண்ணதுக்கு நமக்கு கேஸே தேவையில்லை. ஸோ எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்க போகிறோம். அதனால வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த ஊறுகாவை. இப்படி மாங்காய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஊறுகாய் ஒரு 2-3 நாள் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் காரம் பத்தலைன்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உப்பு குறைச்சலாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் குறைச்சலாகவே சேர்த்துக்கோங்க. அதிகமாக போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. ஸோ இன்கேஸ் குறைச்சலாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு 4-5 நாள் நல்லா ஊறினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் நாங்கள் மூடி வச்சிட போகிறோம். டெய்லியும் காலம்பரை மட்டும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 4 to 5 days ஆனதுக்கப்புறமா நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 நாளுக்கு அப்புறமா எடுத்திருக்கேன் நான். நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.